பனை படத்தை நான் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துட்டேன். இதை எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தை முதல்ல எங்களுக்கு காட்டியிருந்தாங்க. உண்மையாகவே ஒரு நிறைய ஃப்ரெஷர்ஸும் நிறைய எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸும் கலந்துருக்காங்க. இப்போ இதில் எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸ் அனுபமா குமார் மேம், வடிவுக்கரசி மேம், இமான் அண்ணாச்சி, கஞ்சா கருப்பு, இந்த மாதிரியான நான் ஃபேஸஸ் நிறைய இருக்காங்க. புதுமுகமாக இந்த படத்தோட தயாரிப்பாளர் மிஸ்டர் ராஜேந்திரன் அவரை வில்லனா நடித்து தயாரித்து சம்திங் கதை வசனம்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த டீமோட எஃபர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியலை நம்ம அழுத்தமாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு மெசேஜும் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது. அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஆடியன்ஸ் வியூவில். படங்கள் தான் நம்மளை சூஸ் பண்ணுது. ஓகே, இந்த படத்துக்கு ஒரு கரெக்டாக இருப்பான்ற மாதிரி நம்மகிட்ட வரக்கூடிய படங்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம போகிறோம். அவ்வளோதான். ஜஸ்ட் அவங்க தான் நம்மளை செலக்ட் பண்ணுறாங்கன்னு தான் நம்ம எடுத்து சொல்லணும் இந்த வார்த்தைகள். ஏன்னா சின்ன முதலீட்டில் தரமான படங்களை நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். அது மூலமாக நமக்கு ஒரு சின்ன அடையாளம் இருக்குன்னு நம்புகிறேன். இந்த படத்துக்கு ஒரு 50 ஸ்க்ரீன்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். படம் எப்படி ரிசீவ் ஆகுன்றதை பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணலான்றதுனால எப்போவுமே நாங்கள் ரொம்ப அதிகமாக அக்கௌண்ட்டில் முதல்ல பண்ண வச்சுட்டு எக்ஸ்பென்சஸ் அதிகப்படுத்துறத விட லிமிட்டடாக காம்பேக்டாக எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டு எப்படி ரிசீவ் ஆகுது அதை பொறுத்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலான்றது எங்களோட பிளான். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே மேனேஜ் தான் பண்ணுறோம். மேனேஜ் பண்ணுறது சென்ஸ் நம்ம கொடுக்குற பப்ளிசிட்டியை பொறுத்து தேட்டர் சைடு நம்புறாங்க. இப்போ நம்ம இந்த படத்துக்கு ஒரு ரீசனபிள் பப்ளிசிட்டி பண்ணாங்க ப்ரொடியூசர் சைடில், அதனால தேட்டர் சைடில் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்படி பப்ளிசிட்டி கம்மியாக இருந்தால் அவங்க நம்புறதுக்கு ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு. ஆர்டிஸ்ட் தான் கிடச்சிரும். ஆர்டிஸ்ட் மினிமம் ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்டாக இருக்கும்போது கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குது தான் செய்யுது. சரி, இந்த படம் ஆல் கிளாஸ் தான். இதில் வந்து ஃபேமிலி ஓரியன்டான மெசேஜ் இருக்குது, கப்பிள்ஸ்க்கான மெசேஜ் இருக்குது, நியூலி இப்போ ஒரு டீனேஜில் இருக்கிறவங்களுக்கும் மெசேஜ் இருக்குது. டோட்டலாக ஒரு மனுஷன் எந்த இடத்துல ஈகோன்ற விஷயத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும், எந்த விஷயம் தேவையில்லைன்ற எல்லாமே கலந்து கட்டி சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பனை அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல அது போலிகள் அதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பனைன்ற ஒரு விஷயத்தில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை தொழில் எப்படி காப்பாற்றப்படும் அப்படின்றத ரொம்ப அழகாக அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வாழ்வியலை காட்டியிருக்காங்க. அதோட சேர்ந்து ஒரு கதை சுவாரஸ்யமான ஒரு கதைப்படுத்திருக்காங்க. அந்த மண்ணில் உள்ளவங்களோட ஒரு வாழ்வியலை பதிவு பண்ணியிருக்காங்க. நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு, கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு நல்ல படம். அது எப்படி சொல்கிறேன்னா, இது ஒரு விருதுக்கான ஒரு படம். நான் பனை மரத்தை பற்றி எல்லாம் பனை மரத்தெல்லாம் அழிச்சிட்டு வராங்க. நானும் பனை மரம் எங்கள் ஊர்லாம் இருந்துச்சு. இப்போ பார்த்தா எல்லாமே அரசாங்கமே அதை வெட்டி அரிசி விடுவோம், பஞ்சா விடுவோம், மருத்துவ விடுவோம் நிறைய போட்டாங்க. அது ஒரு இம்பேரிமேஷனாக இவங்க வச்சு எடுத்துருக்காங்க. திருநெல்வேலி சைடில் இது ஒரு ஃபேமஸ். அதான் அந்த ஏரியாவுக்கான கருப்பட்டியை அவங்க மெயினாக ரீசனாக எடுத்து கலப்படம் இல்லாத கருப்பட்டியை இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சு அதில் ஒரு சின்ன லவ், ஜாதி மறுப்புக்களான ஒரு காதல், ஐயர் பொண்ணை வந்து ஒரு மரமேறி பையனை லவ் பண்ணுற என்னட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அது நல்லா தான் இருந்துச்சு அந்த ஒரு. ஆனால் அதுக்கான லீடிங் அங்கே இல்லை. ஆனால் பனையை பற்றி தான் ஃபுல்லாக பேசியிருந்தாங்க. ஒரு நல்ல படம், எல்லாருமே பார்க்கலாம். பார்க்கக்கூடாதுன்ற படம்லாம் கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். பனை மரத்தை நேசிக்கிறவங்க இந்த படத்தை நேசிப்பாங்க. அதெல்லாம் நல்லா தான். எல்லாமே புதுமுகங்கள் தான். இப்போ அண்ணாச்சி நடிச்சிருந்தாரு. அண்ணாச்சி அவர் ஓகே, அவர் நடிப்பை அவர் கரெக்டாக கொடுத்துட்டாரு. புதுமுகங்கள் நடிச்சிருந்தாங்க, ப்ரொடியூசரும் நடிச்சிருந்தாரு, நல்லா தான் நடிச்சிருந்தார். ஒரு வில்லன் கெட்டப் எடுத்திருந்தாரு. நல்லா நெகட்டிவ் ரோலை அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்படியே நடிச்சிருந்தாரு. புதுதான் ஹீரோ, புதுசாக தான் வந்துட்டாரு. அவரும் நல்லா தான் நடிச்சிருந்தாரு. சரி, நல்ல படம். பனை படம் பார்த்தேன், நல்லா இருக்கு. இது வந்து பனை மரத்தை எப்படி சேவ் பண்ணும், அதாவது சேமித்து வைக்கணும், பனை நமக்கு என்னெல்லாம் பலன் தருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த ராஜேந்திர அண்ணாச்சியோட நடிப்பு நல்லா இருக்குது. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க, ஹீரோயினி நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பனை மரத்தை வந்து வாழ வைக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம். கவர்மெண்ட்டில் கல் இறக்கி குடிக்கலான்னு ஒரு அனுமதி கொடுத்தா அதில் ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்குது. கல் இறக்கி கொடுத்தா ஒரு நமக்கு வருமானம் இருக்குன்னு அந்த பனையை வந்து டெவலப் பண்ணுவாங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருவாங்க. அதான் அந்த விஷயம் தான் இதில் இருக்குது. உங்களுக்கு வந்து இது கருப்பட்டி காய்க்கிறது தான் அதை சொல்லியிருக்காங்க. இன்னும் கூடுதலாக கல் இறக்கி அவங்க ஒரு விற்பனை பண்ணாச்சுன்னா அந்த பனையை பாதுகாக்கலாம். அதுக்கு இடையில அதை பாதுகாக்க முடியாது, வேற வழியே கிடையாது. அதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கலாம். ஏன்னா எல்லா மாநிலத்திலும் இருக்குது, இதில் மட்டும்தான் இல்லை. இது வந்து யாரும் கேட்க மாட்டேங்காங்க, யாரும் சொல்ல மாட்டேங்காங்க. பணம் அழிஞ்சு போகிற காரணமே தான். அதை யாருமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆளு கிடையாது. அவ்வளோதான். அது அந்த ஒரு வருமானங்கிறது இருந்தால் தான் நோக்கி போவாங்க. அதான் விஷயம். நல்லா பண்ணியிருக்காங்க படம், நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே. அங்கே வந்து தூத்துக்குடி, திருச்செந்தூர் பக்கத்தில் தான் அந்த படத்தோட கதைக்களம் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஃபேமிலியே பார்க்கலாம், நல்லா இருக்கு.